இந்த மாதிரி போட்டோ இதுக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் டைம்ஸ் டூ திருப்பூர்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் ஒரு பையனும் 2 பேரும் சேர்ந்து சரி ஒரு கொலாபரேஷனில் வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பூரில் இருக்க ஒரு பஜாருக்கு வந்து வீடியோ எடுக்க போடலான்னு சொல்லிட்டு போனோம். அந்த பஜாரோட நேமை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணல, ஏன்னா அவங்களோட சேல்ஸை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோவை போடல. எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து அவங்க பர்மிஷனோட தான் நாங்கள் அங்கே போய் வீடியோ எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ வீடியோ தான் கேட்டாங்க பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு. இல்லை ப்ரோ அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வந்து அப்பப்போ வீடியோ எடுத்து போட்டுருக்கோன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுருந்தோம். அப்போ எதிர்பாராமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்ச் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. நீ வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இதுக்கு வந்து அவங்க வந்து இல்லை ப்ரோ நீ வீடியோலாம் எடுக்காதீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் அவங்ககிட்ட, இல்லை ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிடுறோம் அப்படின்னு. சரிங்க நீங்கள் வீடியோ எடுக்காதீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மில்லியன் கணக்குலேயோ இல்லை லட்சக்கணக்குலேயோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து தெரியாமல் போட்டு உடைக்கிறாங்க. இல்லை நீங்கள் வீடியோ எடுக்காதீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. நான் அவங்களுக்காக அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் இருக்குது, எங்களால் ஒரு ப்ராஃபிட் இல்லை, வேணா ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்காரமானு தெரியல. இல்லை நாங்கள் செஞ்சதா தப்பான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இருக்கலாம் மேபி, ஏன்னா அவங்களோட பொருள் அவங்க முதலீடு போட்டிருக்காங்க, உடைக்கக்கூடாது இது தப்பு ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நாங்கள் வந்து அதுக்கான அமௌண்ட்டையும் பே பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். அப்பையும் அவங்க இந்த மாதிரி பேசுனது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா முடிஞ்ச இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு சாரி ப்ரோன்னாவது போடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்.